بسم الله الرحمن الرحيم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பாவமே செய்யறேன்னு எல்லாம் முடிவு எடுத்தோன்னு வைங்க, போங்கடா நீங்க அத மலக்கு ஏற்கனவே இருந்தாங்கடா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி மலக்கு தான் பாவம் செய்யாம வணங்கிட்டு தானே இருந்தாங்க, அது வேணான்னு தானே உன்னைய படிச்சிருக்கிறேன், நீ என்னவா இருப்ப மனுஷங்கிற கோல் சொல்லுவேன் புறம் பேசுவேன் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்ப, சேட்டை பண்ணதான் செய்வேன், அது எனக்கு தெரியும், செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுத்தோல மனுஷன் தானே, பாவம் செய்யாடி யாரு இருப்பா, அல்ல எப்படி சொல்றான், ரசூல் எப்படி சொல்றாங்க, நீங்கள் லவுலம் துணிவு, நீங்கள் பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை ஊருக்கு அனுப்பி விட்டு காலி பண்ணி விட்டு வேற படைப்பை நான் படைச்சிருவேன். அவங்க என்ன செய்வாங்க, பாவமும் செய்வார்கள், படைத்தவனிடத்துல மன்னிப்பும் கேட்டுக்கொள்வார்கள். அல்லாவே எப்படி படைச்சிருக்கிறான்னா, பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறமே அந்த தன்மையில் தான் படைத்திருக்கான். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம எல்லாம் நெருங்க இயலுமா, அவுலியாதான் நெருங்க இயலும், அதுக்கு தான் இந்த உலகம் சொல்றோம், எவனும் நெருங்க இயலும், 99 கொலை செஞ்சாலும் நெருங்க இயலும், பஞ்சமா பாதகத்துல மூழ்கி கிடந்தாலும் நெருங்கி திருந்தி வா, இன்னைய விடு, நாளைக்கு புது மனுஷனவா அல்லாட்ட கேளு ஏத்துக்கிறோமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பிரயாணத்துல போறான், பிரயாணம் நம்ம காலத்து பிரயாணம் இல்ல, அந்த காலத்துல பாலைவனத்துல ஒட்டகத்தில் பிரயாணத்துல போனான். பாலைவனத்துல ஒட்டகத்துல போனான்னு வைங்க, ஒட்டகத்தை மிஸ் பண்ணிட்டா செத்து போயிருவான். ஏன், ஒட்டகம் இல்லாம அங்கிட்டு ஒரு தம்படி எடுத்து நடக்க முடியாது, மணல் வேற சுடும், பயங்கரமா சுடுமா, கால் வேற புதஞ்சிக்கிறோம், எடுத்து வைக்கும் பொழுது 50 கிலோவை காலில் கட்டிக்கிட்டு தூக்குற மாதிரி இருக்கும். பாலைவனத்துக்குள்ள காலு புதஞ்சிக்கிருச்சுன்னு சொன்னா ஒரு ஸ்டெப்ல இந்த அடுத்த ஸ்டெப் வைக்கும் பொழுது ஒரு காலுக்குள்ள 50 கிலோவை தூக்கிட்டு தாங்குற மாதிரி இருக்கும். 50 எட்டு வச்சு விழுந்துருவான் ஆளு. அப்புறம் என்ன ஆயிரும், ஒண்ணும் செய்ய முடியாது, நடந்து பாலைவனத்தை கடக்க முடியாது. பாலைவனம்னா புல் பூண்டு ஒண்ணுமே இல்லாம வெறும் மணலாகவே இருக்கக்கூடிய, களிமண் சேறு சகதி எல்லாம் இல்லாம முழுக்க முழுக்க மணலாகவே இருக்கக்கூடிய பகுதியில் தான் பாலைவனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் பாலைவனத்துல ஒட்டகத்துல போறான், ஒட்டகம் மட்டும்தான் பாலைவனத்துல பயணம் செய்ய முடியுமே தவிர, பாலைவன கப்பல் பேரு, கடல்ல இப்படி கப்பல் இருந்தா தான் போக முடியுமோ, பாலைவனத்துல இந்த ஒட்டகங்கிற கப்பல் இல்லாமல் வேற ஆடு மாடு கழுத குதிரை ஒன்னுலையும் போக முடியாது. அப்ப இந்த போய்கொண்டிருக்கிறானா, ஒட்டகத்துல சாப்பாடு ஒட்டகத்துல இருக்கிறது, குடிக்க வேண்டிய தண்ணி ஒட்டகத்தில் இருக்கிறது, போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு மலையடி வாரத்தில் என்ன செய்யறான், ரொம்ப டயர்டா வருது, அசதியா வருது, என்ன செய்யறான், ஒரு மலை நிழலை பார்த்து படுத்து தலையை சாச்சிட்டான், ஒட்டகங்க நிக்கிறது, முழிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணாம், ஒட்டகத்தை நிப்பாட்டி வச்சுட்டு தான் படுத்தான், முழிச்சு பார்த்தா என்னது காணா, ஒட்டகத்தை காணா, ஒட்டகத்தை மட்டுமா காணா, சோத்தை காணா, தண்ணியை காணா, அவனுடைய உயிரையே காணா வச்சுக்கிற வேண்டியது, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், பாக்குறான் ஒட்டகத்தை காணா. எப்படி அவன் போவான், எப்படி சாப்பிடுவான், எப்படி தண்ணி குடிப்பான், எப்படி அவனுடைய ஊருக்கு போய் இலக்கு போய் அடையவான், அப்பவே முடிவு எடுத்துட்டான், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டான், நினைச்சு கவலைப்பட்டு மரம் மயங்கி விழுந்துட்டான், விழுந்துட்டு மறுபடி பாக்குறான், அப்படி நிக்குது ஒட்டகம். எந்த ஒட்டகம் காணா போச்சுன்னு செத்து போயிட்டு நினைச்சானோ அந்த ஒட்டகம் நிக்குது. இந்த போன உசுறு திரும்பி வந்துச்சுப்பாங்களா, அதான் இது, போன உசுறு திரும்பி வந்தா வரும், அப்படி வராது. உதாரணம் சொல்லுவாங்க, போன உசுறு திரும்பி வந்தா எப்படி சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்துல அவன் சொல்லுவானா, எப்படி சொல்லுவானே, ஆனா ரப்புக்க நான் தான் உனக்கு இறைவன், அந்த அபுதி நீ எனக்கு அடிமைன்றான், அல்லாட்ட நினைச்சுவான், சந்தோஷத்துல தலகால் புரியாம உடறிடுவான்ல, சந்தோஷத்தை எப்படி சொல்லணும், நீ இறைவன் நான் அடிமைன்னு சொல்றதுக்கு பதிலா நான் இறைவன் நீ அடிமைன்னு சொல்லிடுவான். நாக்கு குளறி, எதனால குளறான், கவலையிலையும் குளருவான், சந்தோஷத்திலையும் குளருவான். சந்தோஷம் கூடி போயிட்டாலும் உளர ஆரம்பிச்சிருவான், கவலை கூடி போயிட்டாலும் உளர ஆரம்பிச்சிருவான், போதையில உளரும், அது ஒரு வகை, இன்னொரு வகை. அப்ப இந்த மாதிரி சொல்றானா, இத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்க, இதுக்கு நிகரான சந்தோஷம் இருக்கா, கோடி கோடியா பணத்தை பார்த்தா கூட இந்த சந்தோஷம் வந்திருக்குமா, செத்துட்டோங்கிறால் பொழைக்கிறான், செத்து போயிட்டோன்னு முடிவு எடுத்தவன் பொழைச்சிட்டான்னு சொன்னா என்ன சந்தோஷம், அது கணக்கே கிடையாது. இத சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திறந்த வெளியில ஒட்டகத்தையும் உணவுகளையும் மிஸ் பண்ண ஒருத்தன் அது கிடைச்ச உணவு ஒரு சந்தோஷம் அடைவான, அதை விட லல்லாஹு அஃப்ரஹு பிதௌபத்தி அஹதிக்கும், உங்கள் இறைவன் ஒருத்தன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்படி சந்தோஷப்படான். எப்படி பாவம் செய்யும் போது கோபப்படுறான, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பாவத்தை விபச்சாரமா செய்ய, கொலைய என்ன தொலைஞ்சு போ செய்ய, எல்லாம் தெரியாம செஞ்சுட்டு அல்ல இங்க நான் ஒழுங்கா இருப்பேன் அல்லான்ற உடனே அல்ல போனா போது பிச்சை போட மாட்டானா. இந்த ஒட்டகத்தை மிஸ் பண்ணவன் எப்படி சந்தோஷப்பட்டானோ அப்படி பத்தியா ஹரியானா பத்தியலா, பாவத்தை செஞ்சு விட்டு அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறன்றதை விளங்கி, நான் தண்டிப்பேங்கிறத விளங்கி, நான் மன்னிக்கிறவன் என்பதை விளங்கி என்னிடத்துல முறையிடுறான் பார்த்தீர்களா,
என்று அல்லாஹ் மகிழ்ச்சியில மன்னிக்கிறான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை விட்டு புட்டு பணத்தை கட்டி தழுவுறீங்களே, செத்து போன ஆளை போய் கூப்பிடுறீங்களே, அவரை போய் மகான் பெரியார்னு சொல்றீங்களே, அவன்கிட்ட இப்ப என்ன குறை? படைச்சவன்ட்ட என்ன குறைய கண்டுட்டீங்க? இதுக்கு மேல அவர் கருணை செஞ்சிருவாரா? இதுக்கு மேல அவர் அருள் செஞ்சிருவாரா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு இதெல்லாம் வைக்கிற டாபிக்க வரவே கூடாது. நமக்கு இதை விளங்கி கொண்டோமே ஆனால் நம்ம ஏகத்துவத்துக்கு வந்துடணும். இதான் ஏகத்துவ கொள்கை. இன்னொன்னு இந்த இடத்துல புரிய வைக்க வேண்டியிருக்குது. என்னன்னு கேட்டா, இந்த இதுக்கெல்லாம் காரணமா இருக்குல்ல அவுலியாங்கிறது, மகான்ங்கிறது, இந்த கான்செப்ட் முதல்ல தப்பு. எது? ஒரு ஆளை பிடிச்சி மகான் நினைக்கிறாங்க. அவர் செய்ய முடியுமா முடியாதா தெரிய வலிக்காச்சு. அவர் செத்து போனா ஒண்ணும் முடியாது எல்லாம் சொல்லிவிட்டான். கேட்காதுன்னு சொல்லிவிட்டான். என்ன செஞ்சுட்டான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க என்னை விட்டு நீ யாரை போய் அழைச்சாலும் சரி, அவன் உன்னைய போல ஆள என்னைய போல ஆளான்னு அல்லாஹ் கேட்கிறான். நீ யாரை வேணாலும் அழைச்சிட்டு போ, ரசூலுல்லாஹ் வேணாலும் அழைச்சிட்டு போ, அல்லாஹ்ங்கிற வகையில் எடுத்து பார்த்தால் என்னைய போன்றவரா அவர் உன்னைய போன்றவரா? அப்ப அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடியார்கள் தான். அப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அழைக்காதேங்கறான். உள்ளதீன ததுஊன மின் தூனில்லாஹி லா யஸ்மஉ துஆக்கும். அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் துஆவை பிரார்த்தனையை செவியுற மாட்டார்கள். உலவு சமியு, ஒரு பேச்சுக்கு செவியுறுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு ஒரு காலம் பதில் தர மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே கேட்க மாட்டாங்க, போட்டு அடக்கியாச்சு. எதுக்கு அடக்கணும் நான் கேட்கிறேன்? மகான் தானே, பவர்ஃபுல் தானே, எல்லா சக்தியும் இருக்கிற அவங்களுடைய புதைச்ச தூக்கி உட்கார வைக்க வேண்டிய, மேடைய போட்டு உட்கார வைக்க வேண்டியான, அதை ஏன்டா கொண்டு அடக்குனீங்க? அவளியாங்கிறீங்க, மகான்கிறீங்க, பவர் வந்துருச்சுங்கிறீங்க. உசுரோட இருக்கும் சோத்துக்கு செத்துருக்காங்க அந்த ஆட்கள்லாம். அவர் நாகூர்ல பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டு அவனே எழுதிக்கிறான். நாகூர்ல பக்கீர் 400 பக்கீரை கூட்டிட்டு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னு எழுதி வச்சிருக்கான். செத்து போனா அல்ல வாய்ட்டான். அவர் செத்து போன நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிடுவாராம். என்ன கதை விடுறீங்க? அப்ப நீங்க நல்லா தெரியுது, ஆளு மண்டையை போட்டதுனால உங்களை அடக்குறீங்க. கடவுளுங்க இந்த கடவுள் சொல்லிட்டு இருந்தான். நான் தான் பாப்பாண்டுகிட்டு கடையில் ஒண்ணு போச்சு விட்டாங்க. மனுஷன் தான். மலத்தை சுமந்துக்கிறவன், ஜலத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவன், உடம்புல பலவீனத்தை வச்சுக்கிறவன், நாளுக்கு நாள் நறுங்கி போறவன், இவனால கடவுள் ஆக முடியுமா? கடவுள் தான், மனுஷன் தான். எந்த மகானா இருந்தாலும் சரி, மனித தன்மையில ஒரு ஸ்டெப்பை தாண்டி வரவே முடியாது. திங்காத மகானை கொண்டு என்ற காட்டு. இந்த மகான் வாழ்ந்தாரு 60 வருஷம், பச்சை தண்ணி சொட்டு தண்ணி சாப்பிடல, ஒரு மிட்டாய் கூட சாப்பிடல, ஒரு பிஸ்கட் கூட சாப்பிட காட்டு கொண்டாந்து, திண்ட சாப்பாட்டை மலமாக வெளியேற்றலன்னு ஒருத்தன் கொண்டாந்து காட்டு. மகான்கள் இல்லப்பா, அந்த மகானை கொண்டு வந்து கக்கூசுக்கு போவாது மகான் காட்டு, நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் என்ன ஒரு மகானு, அந்த மகானுக்கு நீ உன் வயிற்றுல எப்படி மலம் இருக்குதோ அதான் அந்த மகானுக்கும் இருக்கிறது. நீ உன் வயிற்றுல எப்படி சிறுநீர் மூத்திரம் இருக்கிறதோ அந்த மூத்திரத்தை தான் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். உன்னைய மாதிரி சாப்பிடுகிறார், உன்னைய மாதிரி நோய்வாய்ப்படுகிறார், உன்னைய மாதிரி அப்போது ஆஸ்பத்திரி ஒண்ணு சேர்க்கிறாங்க. அவர் இப்ப இருந்த சேர்த்திருப்பாங்க, அப்ப இருந்த சேர்க்க ஆஸ்பத்திரி இல்ல, நாட்டு வைத்தியத்தான் கூட்டு போயிருப்பாங்க. அப்ப முடியாத ஒரு நேரத்துல எல்லாமே நடக்குதா இல்லையா? உனக்கு மனதில் நடக்கும். அப்புறம் என்ன அவரு கேட்கிற? அப்புறம் என்ன மகானு? பேசிக்க நீ விளங்கிறனே, மனிதன் மனிதத்தன்மைக்கு வெளியே தாண்டி எதையும் அடைய முடியாது. நபிமார்களா இருந்தாலும் முடியாது, எந்த நபியா இருந்தாலும் முடியாது. அல்லாதான் மனிதர் தான். இந்த சக்தி அல்லாஹ் ஒருத்தர் கொடுக்கவே இல்லை. இதை விளங்கி கொண்டால் செத்து போன அளவு கூப்பிடுவானா? அதுதான் அல்லாஹ் செய்யறான். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர். அடே, இதை நான் சொல்றேன், என்ன மாதிரி அனைத்தையும் அறிந்திருக்கிற என்ன மாதிரி உனக்கு எவனும் கிளாஸ் நடத்த முடியாதுன்னு அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு, நீங்கள் அழைத்தால் செவியுற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர். என்ன மாதிரி உனக்கு பாடம் நடத்த வேணா இருக்கானா? எப்படி பாயிண்ட் போடுற பத்தியாங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? அது ஈசா நபிய அவங்களுடைய தாயார கடவுள்ங்கிறாங்கல்ல, ஈசா நபியையும் அவங்க தாயாரையும் கடவுளாகவே ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயம். நம்ம சகோதர சமுதாயத்து மக்கள் இயேசுநாதரையும் மேரியையும் கடவுள் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது? வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர். அடே, இதை நான் சொல்றேன், என்ன மாதிரி அனைத்தையும் அறிந்திருக்கிற என்ன மாதிரி உனக்கு எவனும் கிளாஸ் நடத்த முடியாதுன்னு அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு, நீங்கள் அழைத்தால் செவியுற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர். என்ன மாதிரி உனக்கு பாடம் நடத்த வேணா இருக்கானா? எப்படி பாயிண்ட் போடுற பத்தியாங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? அது ஈசா நபிய அவங்களுடைய தாயார கடவுள்ங்கிறாங்கல்ல, ஈசா நபியையும்
அவங்க தாயாரையும் கடவுளாகவே ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயம், நம்ம சகோதர சமுதாயத்து மக்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044225215226. இயேசுநாதரையும் மேரியையும் கடவுள் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது? நீங்க கடவுளுங்கிறீங்களப்பா, கானா யௌகுரானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறாங்க. கடவுள்ல முதல் டாபிக் என்ன? இயேசுநாதர் சாப்பிட்டாரா இல்லையா? மேரி சாப்பிட்டாங்களா இல்லையா? ஈசா நபி மரியம் சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்கன்னு அல்ல நாகரிகமா சொல்லிவிட்டான். உள்ள என்ன இருக்குன்னா கக்குசு போனது அடங்கிருச்சு. திண்டா கக்குசு போனமா இல்லையா? அப்ப சாப்பிட்டார்கள் அர்த்தம். மலஜலம் கழிக்கிறவரா இருந்தா அப்ப என்னடா உங்களூர் கை பண்ண பையன் உலகமுள்ள ஆயார். எப்படி பாயிண்ட்களை நான் எடுத்து போடுறேன், சும்மா ஒரு அண்ணா யூக்கும் எப்படி தடமாறி போறாங்கன்னு பாருங்கிறாங்க. நான் எப்படி பாயிண்ட் போட்ட பாத்தியா? அல்லாட்ட செய்யறான் சூப்பர் பாயிண்ட் ஒண்ணு எடுத்து போட்டு கடவுள் கடவுள் நினைக்கிறீங்களப்பா, மனுஷனை போட்டு கடவுள் ஆக்குறீங்களே. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, மலஜலம் கழிச்சாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு நம்மள்ட்ட என்ன சொன்னா தெரியுமா? எப்படி பாயிண்ட் போட்டேன், இந்த பாயிண்ட் கூட விளங்காம இருக்க அப்படியே சொல்றான், இந்த ஸ்டைல்ல சொல்றான். அவங்களோட அப்படி சொல்லிவிட்டு உங்களோட நபியை நீ பாரு, கை பண்ணும் பையன் உலகமுள்ள ஆயாத் பாயிண்ட்களை எப்படி எடுத்து போடுகிறேன். சும்மா ஒரு அண்ணா போன் அவங்க எப்படி திசை விருப்பப்படுகிறார் என்று பாரு. உங்களுக்கு சொல்லி வழங்க மாட்டேங்கிறானே, மூளையை செலவழிக்க மாட்டேங்கிறான். ஆமா தின்று இருக்கிறாரு, தின்றவர் எப்படி கடவுள் ஆவாரு? கக்கூசு போயிருக்கிறாரு. இது பத்தாத உங்களுக்கு எப்படியும் கூப்பிடுறீங்க. நான் ஒரு ஆட்டவர் கக்கூசு போறேன் அவரை காட்டு போதில்ல, அப்துல் காட்டிராடி கக்கூசு போறேன்னு காட்டு. அப்புறம் என்ன ஆகுலியா? இதான மேட்ரு. அப்ப மனிதர் என்பவர் மனிதர் தான், அந்த தன்மையை கடக்கவே முடியாது. சரி, மனிதர்கள் நல்லறியார் கெட்டறியார் அது உண்டு. எல்லாரும் சமமா? நம்ம பெத்த பிள்ளைய 4 பிள்ளைய சமமான மணக்குமா? ஒழுக்கமான பிள்ளைய நம்ம பிடிக்கும், தருதலையா இருந்தா நமக்கு பிடிக்காது. நம்ம பிள்ளை ரெண்டுமே. ஆனா ஒரு பிள்ளைய நமக்கு பிடிக்கும், ஒரு பிள்ளைய பிடிக்காது. அதெல்லாம் உண்மைதான். அதே மாதிரி மனிதர்களையும்
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அடியார்கள் இருக்காங்களா? இருக்கிறாங்க. பிடிச்ச அடியார்கள் இறை நேசர்கள் தான், பிடிக்காதவர்கள் சைத்தானுடைய நேசர்கள் தான், அது உண்டு. ஆனா எது இல்ல, அல்லாஹ்வுடைய நேசர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இங்க கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசர் இருக்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய நேசர் கண்டுபிடிக்க இயலுமா? இயலாது. ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசர் ஆகுறதா இருந்தா நெத்தில எழுதி ஒட்டி இருக்குமா, இவர் அல்லாஹ்வின் நேசர் அப்படி பிரிண்ட் பண்ணி பிறக்கும் போது வந்துருமா? அப்படிலாம் வராது. அல்ல அல்லாஹ்வுடைய நேசர்னு அப்படி டார்ச்ல கிடைக்கிற மாதிரி வெளிச்சம் அடிச்சுட்டு வருமா? பாத்துங்க, அல்லாஹ்வுடைய நேசர்னு அப்படி என்னமா அடையாளம் உண்டான்னு கேட்கிறேன். இறைவனுடைய நேசர்கள் என்று சொல்வதற்கு எந்த அடையாளமும் கிடையாது. என்ன அடையாளம் இருக்கிறது? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இந்த பாதி வரைக்கும் வாசிப்பாங்க, அப்புறம் வாசிக்க மாட்டாங்க. அவுலியாக்கள் சிறப்புன்னு வாசிக்கும் பொழுது இந்த துண்டை மட்டும் வாசிப்பாங்க. அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் பயப்பட மாட்டார்கள் சொல்லிட்டு எல்லா தர்காவுக்கு போகன்றாங்க. இந்த ஆயத்துக்கும் தர்காவுக்கும் சம்பந்தம் இல்ல. இதை வாசிப்பு என்ன தெரியுமா? வாக தர்காவுக்கு போகன்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவுலியாக்களுக்கு அச்சம் இல்லை, அவுலியாக்கள் உலகத்தை எவனும் பயப்பட மாட்டார்கள். அவங்க யார்? அது அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். யார் அல்லாஹ்வை நம்பி இறை அச்சம் உடையவர்களாக தக்வா உடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் அவுலியாக்கள். அப்ப இறை அச்சம் உள்ளவர்கள் அவுலியாக்கள். இறை அச்சம் வெளியில தெரிகிறதா உள்ள உள்ளதா? ஒரு ஆள் நீங்க பாக்குறீங்க, இவருக்கு இறை அச்சம் 50, இவர் 40 தான் இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? மனிதர்கள் பார்த்துட்டு இவரை பார்த்தா 50 தெரியுது, இவர் 30 தெரியுது சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தர் பள்ளிவாசல்ல செயலை செய்து கிடக்கிறாரு, அதை வச்சா சொல்ல முடியுமா? நடிக்கிறவன் அதோட கூட செய்வான். இறையச்சம் உள்ள ஆள் செய்யறதை விட நடிக்கிறவன் தான் ரொம்ப நல்லா நடிப்பான். இறையச்சம் உள்ள மோஸ்திரியா பார்க்க மாட்டான், இதை முடிஞ்சு போயிட்டே இருப்பான். நடிக்க வரவன் என்ன செய்வான்? பள்ளிவாசல்ல கலந்து சாப்பிடாத மாதிரி தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து இப்படி விட்டுட்டே இருப்பான். நம்ம என்ன செய்வோம்? பெரிய மகான், இதுதான் உனக்கு பார்க்க வேணுமே தவிர உங்க என்ன இருக்கு? நீ யாரையெல்லாம் அவுலியா நினைக்கிறியோ, எத்தனை சைத்தானுடைய அவுலியாவா இருக்க போது அங்கதான் தெரியும். அல்லாஹ் ஒருத்தரை நேசிக்கிறான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியுமா, உனக்கு தெரியுமா? அல்லாஹ் என்னைய நேசிக்கிறானா இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும், உனக்கு தெரியாது. உன்னை அல்லாஹ் நேசிக்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் ஒரு ஆண்டவர் என்பவர் அல்லாஹ் அவரை நேசித்தான் எப்படி கண்டுபிடிச்ச? வகி வந்தா அல்லாஹ் உனக்கு சொன்னான நான் தான் இவரை நேசிக்கிறேன். நீனா ஒரு ஜிப்பாவை பார்த்து தலப்பா பார்த்து நீனா அவுலியாண்டுகிட்ட. அல்லாஹ் இவங்க வேதத்துல இறக்கி வச்சானா இவங்கள அவுலியாக்கள். யாரை பற்றி அல்லாஹ் இறக்கி வச்சானா அவங்கள சொல்லலாம். இப்ராஹிம் நபி அவுலியா நான் சொல்லுவேன். ஏன்? என் இறைவன் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இஸ்மாயில் நபி அவுலியா, மூசா நபி அவுலியா, ஈசா நபி அவுலியா, முகமது நபி அவுலியா. ஏன்? இவர்கள்லாம் என்னுடைய நேசர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அது ஓகே. அல்லாஹ் யாரை பற்றி சொல்லல என்று சொன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்ப? நான் கேட்கிறேன், புருஷன் பொண்டாட்டி நகமும் ஜதையுமா என்ன செய்றீங்க? இரண்டரை கலந்து வாழ்றீங்க. வாழும் போதே இந்த பொண்டாட்டி புருஷன் நம்ம மேல உசுர வச்சுக்கிறான்னு நினைக்குவான். இந்த புருஷன் பொண்டாட்டி நம்ம மேல உசுர வச்சுக்கிறான்னு நினைப்பான். நினைக்கிற அம்புடு கரெக்டா இருக்குமா? பாதிதான் கரெக்டா இருக்கும், மீதி நடிப்பாட்டா இருக்கும். வழங்குதா? கண்டுபிடிக்கா? நம்ம மனைவி நம்மளை நேசிக்கிறாளா என்பது எனக்கு தெரியல, நம்ம புருஷன் நம்மளை நேசிக்கிறாளா என்று உங்களுக்கு தெரியல. 20 வருஷம் வாழ்ந்திருக்கும் போது 21வது வருஷம் ஒரு தகவல் வரும், அவர் 10 வருஷமா ஒரு தொடுப்பு வச்சிருக்காராம்ல. அப்பதான் அந்த பொம்பளைக்கு தெரியும், ஆஹா இப்படி உருகி இல்லையா கண்டுபிடிக்க முடியல. நம்மளோட ஒன்னதான் இருக்கிறாரு, ஒன்னதான் சேர்ந்து இருக்கிறாரு, சந்தோஷமா பேசுறாரு, நம்ம அதை என்ன செய்யறோம்? நேசிக்கிறாரு நினைச்சுக்கிறோம். உள்ளத்துல இருந்து உனக்கு கண்டுபிடிக்க இருந்துச்சா? அட புருஷனுக்கு பொண்டாட்டி உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியல, பொண்டாட்டிக்கு புருஷன் உள்ளத்தை கண்டுபிடிக்க முடியல, நெருங்கிய நண்பர்களுக்கு இவனை பத்தி அவனுக்கு தெரியல, அவனை பத்தி இவனுக்கு தெரியல, கடைசியில சண்டை பிடிச்சு நிக்கிறாங்க. 4 வருஷமா நாங்க நண்பர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அப்ப நினைச்சா உங்களுக்கு தெரியல. இப்ப 4 வருஷமா அப்படி உசுர கொடுப்போம் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு மாறி போச்சுக்கிறீங்க, நடிச்சுட்டு இருந்திருக்கானோ வெளிப்பட்டு போச்சு எல்லாம் மேட்ரு. அப்ப நமக்கு நம்மள மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆளை பத்தியே தெரிஞ்சுக்கிற முடியலன்னா அப்ப என்னைக்கோ செத்து போனாலும் இவர் அல்லாஹ்வுக்கு அவுலியா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எப்படி உனக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வை நேசிச்சார் என்றோ அவரை அல்லாஹ் நேசித்தார் என்று இப்படி கண்டுபிடிச்சேன்? ஒரு மனிதரை நல்ல கண்டுபிடிக்கவே இயலவே. சொல்ல போனால் உள்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவனாவது நான் சொந்தக்காரன் வந்தால் அவன் தன்னை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்கிறான். அடுத்தவன் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்கிறதுக்கு பதிலா அவன் அல்லாஹ் வைக்கிறான். நீ அவுலியாவை ஒரு ஆள் அவுலியான்னு சொன்ன உடனே நீ என்னவாயிடுற? உன்னை அல்லாஹ்வுக்கு சமமாக்கிக்கிறையே. அல்லாஹ் கண்டுபிடிக்கிற நீ கண்டுபிடிச்சா
அல்லாவுக்கு தெரியல உனக்கு தெரியும்னா நீ அல்லாவுக்கு சமமா இல்லையா? உன்னையே நீயே இணை கற்பிக்கிற நீ, வேற ஒருத்தனை இணை கற்பிச்சுட்டு வந்த நீ, உனக்கு இவர் அவுலியா, ஒரு மகான், இவர் பெரியாரு, அல்லாவுக்கு வேண்டப்பட்டவர் சொன்ன உடனே அல்லாவுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியுமில்ல, யாரெல்லாம் அல்லா நேசிக்கிறான் அல்லாவுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியுமாக்கும் போச்சு. நீ உன்னையே அல்லாவுக்கு பிறவுன், நீ பிறவுன் தான் நான் தான் அல்லான்னு சொன்னான், நீ வேற வார்த்தையில சொல்ற. பிறவுன் என்ன செஞ்சான்? ஆனா ரப்புக்கும் அல்லா, நான் தான் உங்களுக்கு பெரிய ரப்புன்னு சொன்னான். நீ என்ன பண்ற? இவர் அல்லாவுக்கு நேசமானவர், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அல்லாவுக்கு தெரிஞ்சு எனக்கும் தெரியும், நான் அல்லாங்க. இதான் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு போர் நடக்கிறது. போர்னா சண்டை யுத்தம் வச்சுக்கிட்டு அதான போர்க்களத்தில் என்ன செய்யறாரு? ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, சபானா சபானா, நாங்க மாறிக்கிட்டோம், உங்க மதத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறார் போர்க்களத்துல. உடனே என்ன செஞ்சிருந்தேன், சரணடைகிறார்ல, போர்க்களம் தானே, விட்டு இருக்கணும். ஆனா இவர் என்ன காலிது இப்னு வலீத், இந்த சஹாபி என்ன பண்றாருன்னா, ஒரே கூட போட்டு தள்ளிட்டாரு. என்னடா விளையாடுறீங்க, உயிரை காப்பாத்திருக்காண்டி எங்க கட்சிக்கு வந்துட்டோங்கறியா, போட்டு தள்ளிட்டாரு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப ரசூலுல்லாஹ் தகவலை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க உம்மா சனா காலித், இறைவா இந்த காலித் இப்னு வலீத் செஞ்சாரே இந்த காரியத்தை விட்டு நான் விலகிக் கொண்டேன். ஏன்? அவன் வாயினால சொல்றான், திருந்திட்டேன், அதோட வாய முடிக்கணும். உள்ளத்துல இருந்து வரதான் நீ கண்டுபிடிக்க போனது வை, அது உன் வேலை கிடையாது, அல்லாஹ்வுடைய வேலை. இதையே நீ செஞ்ச, வாயினால சொன்னதை வெளிப்படையானதை பாரு, உள்ளத்துல உள்ளது எப்படி நீ சொல்ல போச்சுன்னு கண்டிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சகந்த கல்பகு, உள்ளத்தை பொழந்து பாத்தியா என்று கேட்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இன்னும் சொல்ல போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உஸ்மான் இப்னு மலூன் என்று ஒரு சஹாபி, அவர் மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர். அவர் ஒரு வீட்டுல ஒரு மதீனா வாசியோட ஜாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு ஆள் மக்காவுல இருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள மதீனாவுல உள்ளவங்க வீட்டுல ஒரு ஆளை ஏத்துக்குவாங்க. இப்படி வந்தவர்களை எல்லாம் அந்த அகதிகள் பிரச்சனையை சமாளித்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உஸ்மான் பின் மலூன் இறந்து போயிட்டார். இறந்த உடனே அவங்களுக்கு அரைக்கிலம் கொடுத்த அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அபு சாஹிபே, உங்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டான், உங்களுக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுட்டான் அப்படிங்கிறாங்க. அவர் அவ்வளவு நல்ல மனுஷன், சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இப்படி சொல்லாதே, உனக்கு எப்படி அது தெரியும்? இவரை விட வேற யாருக்கு அல்லாஹ் இவருக்கு அருள் செய்யலன்னா வேற யாருக்கு தான் அருள் செய்வான்? அது நம்ம அதிகாரம் கிடையாது, நம்ம அதை சொல்லக்கூடாது. அவ்வளவு ஒரு சிறந்த நபித்தோழருக்கு அவர் நல்லடியார் என்று சர்டிபிகேட் கொடுத்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு மனிதனையும் நல்லடியார் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் நம்ம கையில இல்லைன்னு விளங்கி கொண்டாலே இந்த முசீபத்து ஒளிஞ்சு போயிடும். யாரையும் போயிட்டு ஒரு அவுலியா, ஒரு அல்லாஹ் வேண்டியவர், இன்னும் சொல்ல போனா நம்ம அவுலியாவை எப்படி முடிவு பண்றோம்? நம்ம காலத்துல யோசிச்சு பாருங்க. நீங்கள் வாழக்கூடிய காலத்துல எப்படி அவுலியாவை முடிவு பண்றீங்களோ அப்படித்தானே உங்க அப்பன் பாட்டன் பண்ணிருப்பாங்க. நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? ஒரு ஆள் அவுலியா நினைக்கிறாருந்தா பெரிய தலப்பா, பெரிய ஜுப்பா, பெரிய தாடி, பெரிய தஸ்மணி, ஒரு மாதிரியான வாட்ட சாட்டமான உடம்பு, இந்த மாதிரி வந்தாங்கன்னா என்ன செய்யறது? அவுலியா மகானே அப்படின்னு கால விழுறீங்கல்ல. இப்படிதான் உங்க அப்பனும் செஞ்சிருப்பான், இப்படிதான் உங்க பாட்டன் செஞ்சிருப்பான். அப்ப நம்ம யாரை பார்த்து அவுலியான்னு ஏமாறுறோமோ அப்படிதான் அந்த காலத்துல ஏமாந்துருப்பாங்க. அப்ப நம்ம தோற்றத்தையும் அந்த உடையையும் பார்த்து விட்டு தான் அவுலியான முடிவெடுத்தாங்களே தவிர அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு அறுத்து பார்த்து கண்டுபிடிச்சு எடுக்கிற விஷயமா இது? ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்ரே பண்ணி அல்ல வேற ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட தெரியுமா? நவீன யுகத்துல கறி வந்துருச்சுல, இவர் உள்ளத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு போட்டு உள்ள உருட்டி விட்டு பார்த்தா வருமா? முடியாது. அப்ப அல்லாஹ் ஒருத்தர் நேசிக்கிறார் நீங்க சொல்லும் பொழுது உங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக்குறீங்க. இந்த பேசிக் நமக்கு உடைஞ்சாகணும். இதுவும் நம்ம என்ன செய்யணும்? யாரையும் இவர் மகான், இவர் பெரியார் நினைக்கவே கூடாது. பெரியார் நினைக்கக்கூடிய யாரோ எத்தனை பேர் சைத்தான்களா இருப்பாங்க. சைத்தான்கள் நீங்க நினைக்கக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய நேசர்களா இருப்பாங்க. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகத்துல போட்ட உடனே என்னங்க நாங்க கெட்டவங்க நினைச்சவங்க எல்லாம் காணாம நவுதுஹும் மினல் அஸ்ரார், நரகத்துல இவங்க எல்லாம் கிடப்பாங்களா?
சில ஆட்களை வந்து இவங்க நரகத்துக்கு வருவாங்கன்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. பார்த்தா காணோம், அவரை காண, அவர் கெட்டவங்க நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோம், காணாம. யாரை கெட்டவர்கள் என்று நம்ம கணக்கு போட்டு வச்சிருந்தோமோ அவங்க எல்லாம் காணாம. ஏன் இவன் கெட்டவன் கணக்கு போட்டிருக்கிறான், அவன் நல்லவன் கணக்கு போட்டிருக்கிறான், அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். நம்மளோட வருவாங்க என்று பார்த்தா காணாம. நம்ம தான் தண்ணி அடிச்சு கிடந்தோம், அவன் பள்ளிவாசல கெஞ்சின்னு கிடந்தான், அவனையும் காணாம. அப்படி நீங்க பேசிக்கிறாங்களாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் கெட்டவன் என்று நினைச்சவனை எல்லாம் இங்க காணா, நல்லவன் நினைச்சவனை எல்லாம் அங்க இங்க காணா, கெட்டவன் நினைச்சவன் அங்க இருக்கிறான் என்று தடுமாறுவாங்க நரகத்துல. அப்ப என்ன விளங்குது? நம்ம எந்த ஒரு மனிதனையும் மகாண்டு நினைக்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது, அனுமதி கிடையாது. இது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படியே மகாண்டு தெரிஞ்சாலும் மனிதனுக்கு மேற்கொண்ட சக்தி கிடையாது, அதிகாரமும் கிடையாது. சின்ன உதாரணம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உஹது போர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடுமையான நெருக்கடியான கட்டத்தில் நடந்த போர். அந்த உஹது போர்ல வந்து அவங்க வெட்டுப்பட்டு பல்லெல்லாம் ஒட்டஞ்சி கண்ணமெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் கொட்டன்னு கொட்டி மூச்சையாகி களத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்துட்டாங்க. போர்க்களத்துக்கு அவங்க தளபதியா போவாங்க. போர்க்களத்தில் மூர்ச்சையாகி விழுந்து விட்டார்கள். பார்த்தா ஆளை காண, தலையை காணாம். முகமது செத்துட்டாரு. யாரு? எதிரிகள். முகமது இறந்து விட்டாருன்னு சொல்லி பரப்புறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேதனையில அவங்க துடிச்சு விழுந்துட்டாங்க. அந்த மூர்ச்சை நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நபியுடைய நான் ஒரு இறை தூதரு, அதை கூட பார்க்காம என்னை வெட்டி ரத்த சிந்த வச்சு முகம் பூரா ரத்த சாயத்தை பூசிவிட்டாங்களே. கைப்பைய புலி கவுமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியின் பித்தமி, ரத்தத்தால் நபியின் முகத்தில் சாயம் பூசிய இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொன்னாங்க? வேதனை தாங்க முடியாம சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இந்த நபி படுற வேதனையை பார்க்க மாட்டேங்கிறான், அவர் படுற கஷ்டத்தை பார்க்க மாட்டேங்கிறான், ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க மாட்டேங்கிறான், சொன்ன வார்த்தையை பார்க்கறான். என்னது? உங்களை தாக்கிட்டா அவங்க வெற்றி பெற முடியாதோ, உங்களை அடிச்சு விட்டா அவங்க தோல்விதானா? அப்ப நீங்களே முடிவு செய்யறாளா? இந்த முடிவு செய்யற நீங்களா நாங்களாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? இத சொன்ன உடனே குர்ஆன்ல வசனம் வருது, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். முஹம்மதே, அதிகாரத்துல உனக்கு பங்கு கிடையாது. உன்னை அடிச்சுட்டான்னா யா அல்லாஹ் அப்படின்னு என்கிட்ட கேளு, நீ எப்படி ஜெயிப்ப பாத்துருவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முடிவு செய்யற நீனா நானாங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு வேதனையில இந்த மாதிரி என்னை நபிக்கு ரத்த சாயம் பூசிட்டீங்களா என்று வேதனை தாங்க முடியாம சொன்ன ஒரு வார்த்தையை திட்டம் போட்டு இறைவனுக்கு சமமாக கருதி அதை சொல்லல, வேதனையில சொல்லிவிட்டார்கள். அந்த வேதனையை கூட அவன் பார்க்காம அல்ல எதைத்தான் பார்ப்பான்? அவனுடைய இடத்தை மட்டும்தான் பார்ப்பான். யாரு நம்மளெல்லாம் தூசி பார்த்தான், அவன் எதை பார்ப்பான்? எனக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, அந்த இடத்துல யாரை கொண்டா வச்சாலும், உன்னைய வச்சாலும் எவனை வச்சாலும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அப்ப உனக்கு அதிகாரத்துல பங்கு இல்லை. இந்த நேரத்தில் ஒரு வசனம் வருமானால் அது என்ன விளங்கனே? இறைவனுடைய அந்த இடத்தை யாருக்கும், எந்த மகானுக்கும் அவுளியாவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அவர் அவுளியாவா இருந்தாலும், உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அவருக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுப்பானா? புள்ள கொடுக்கிற அதிகாரம், செல்வம் கொடுக்கிற அதிகாரம், கவலையை போக்குற அதிகாரம், நோயை தீர்க்கிற அதிகாரம், மன நிம்மதியை தர அதிகாரம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இது குர்ஆனுடைய ஜட்ஜ்மென்ட். நபிகள் நாயகத்துக்கு என்ன செய்யல? கொடுக்கல. எத்தனையோ நபிமார்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. எல்லா நபிக்கும் நான் கடைசியா எல்லாம் பிள்ளை கொடுத்துட்டான். எந்த நபியும் பிள்ளை இல்லாமல் கிடையவே கிடையாது. ஆனால் எப்ப கொடுத்தான்? பல நபிமார்களுக்கு தள்ளாத வயசுல கொடுத்தான். ஜக்கரியா நபி, அவரு குழந்தை இல்ல, அழுதழுது கேட்கிறாரு, ரப்பி இன்னி வகனல் அழுது மின்னி, இறைவா எலும்பெல்லாம் பலவீனமாகி விட்டது, வஸ்தால ராசு சைபா, தலையெல்லாம் நரைத்து போய் மின்னுகிறது, அந்த மாதிரி உம்ராத்தி ஆக்கிரும், என் மனைவி வேறு பிள்ளை பெற முடியாதவளாக இருக்கிறாள், எனக்கு ஒரு பிள்ளைய கூட அல்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப லம்மா குன்பி துஆயிக ரப்பி சகியா, உன்கிட்ட கேட்கறதுல நான் என்ன செய்ய மாட்டேன், நான் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன், உன்கிட்ட கேட்கத்தான் செய்வேங்கிறாரு. எப்ப கேட்கிறாரு? தள்ளாத வயசு, தளர்ந்து போச்சு, இனிமே தேர மாட்டாரு, இனிமே ஒரு புள்ள பிறக்காது என்கிற கட்டத்துக்கு வந்த பிறகு அவர் நபிதானே. ஜக்கரியா நீங்க நினைக்கிற அந்த சாவுல மீது மைதினாண்டவர்ங்கிறீங்களே, இதெல்லாம் லட்சம் மடங்கு பெரியவர் அவரு, அல்லாஹ்வுடைய தூதர். அந்த ஜக்கரியா நபி என்ன செய்யல? உள்ளதானே உண்டாக்கிட முடிஞ்சா? அல்லாஹ் என்ன செய்யறான்? இன்னானு பஷீருக்கு பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயரை வச்சு உனக்கு ஒரு பிள்ளையை தந்துட்டேன் அப்படிங்கிறான். தந்துட்டேன்னு சொன்ன பிறகு நம்ப மாட்டேங்கிறாரு அவரு. அவர் என்ன செய்யறாரு? ரப்பி ஜல்லி ஆயா, எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு, என் மனைவி கற்பம் ஆயிட்டாங்க என்பது 10 மாசம் கழிச்சு தான் தெரிய போகுது, இப்பவே எனக்கு தெரியணுங்கிறாரு.
ஒரு அடையாளத்தை காட்டுங்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? அடையாளம் தானே, அங்க என்னது உனக்கே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கல்லிமன்னாச சலாசலையாளின் சவியா 3 நாளைக்கு உனக்கு யார்ட்டையும் பேச முடியாது. அப்ப விளங்கிக்க, உன் பொண்டாடி கர்ப்பமாயிட்டான்னு விளங்கிக்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? 3 நாளைக்கு பப்பே வேதான், எந்த பேச்சும் வராது, நாக்க பிடிச்சு கட்டிவிடுவேன் அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்றேன்? அவர் பிள்ளை இல்லைன்றவனே நபி அவரா உண்டாக்கிக்கல. ஒருத்தர் பிள்ளை எப்ப விரும்புவான்? எதுக்கு விரும்புறான்? நம்ம ஏன் பிள்ளை விரும்புறோம்? நம்ம இதே மாதிரி இருக்க மாட்டோம், நம்ம தளர்ந்துருவோம், கிழவனா போயிருவோம், நம்ம கஞ்சி ஊத்துவான், நம்மளை காப்பாத்துவான், நம்மளுக்கு நல்ல கிட்ட பாத்துக்கிறோம், அதுக்கு தானே பிள்ளையை விரும்புறோம். படிக்க வைக்கணும், இதெல்லாம் செய்யணும். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இதெல்லாம் ஒரு 30 வயசுல பிள்ளை பத்தா நடக்கும், 40 வயசுல நல்லா நடக்கும். 95 பிள்ளைய பத்தினா கஞ்சி ஊத்துவான் அவனுக்கு? 95 வயசுல பிள்ளைய பத்தினா அவன் வளர்க்க இயலுமா? அவனுக்கு படிப்பு கொடுக்க இயலுமா? அவனுக்கு சம்பாதிக்க முடியுமா? அது ஒரு மனிதனுக்கு எப்ப குழந்தை வேணும்? அவனுடைய நடுத்தர வயசுல, இளமை வயசுல குழந்தை இருந்தா தான் அவனுடைய கனவுகளை வைத்து என்ன செய்ய முடியும்? குழந்தைகளை வளர்க்க முடியும். அப்படித்தானே நபி ஆசைப்பட்டாரு. கொடுக்கலையங்க, 25 கேட்டார்ல கொடுக்கலையங்க, 50 ஆசைப்பட்டார் கொடுக்கலையங்க, 75 கேட்டார் கொடுக்கல. அவன் கொடுக்கும் போதெல்லாம் கொடுக்குறான். தள்ளாத வயசாகி போய் இனிமேலுமா புள்ள பிறக்கும் தளர்ந்து போன நேரத்துல இந்த பிடிச்சு கேட்கிறான். அப்ப என்ன வழங்குறோம்? நபிமார்களா இருந்தாலும் இதான் விஷயம். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கலீல், இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம அல்லாஹ் ஃப்ரெண்டுங்கிறான். மனசுல போய் அல்லாஹ் ஃப்ரெண்டுமானா ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொல்றான் ஃப்ரெண்டுங்கிறான். நண்பர்னு ஒரு வார்த்தை யாருக்கு தான் பயன்படுத்துறான்? இப்ராஹிம் நபி எனக்கு ஃப்ரெண்டு, நண்பர் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நண்பர் என்று பெயர் பெற்ற இப்ராஹிம் நபிக்கு அவரும் இளமையில் ஆசைப்பட்டிருப்பார்ல, புள்ள வேணும்னு. புள்ள கொடுத்தானா? எப்ப கொடுத்தான் புள்ளைய? அவருக்கு கிழட்டு பருவத்தில் தான் கொடுத்தான். எப்ப கொடுத்தான்? அவரே சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில வ இஸ்ஹாக். தள்ளாத வயசுல எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடுத்தானே அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழுங்கிறாரு. அவன் கொடுத்தது எப்ப? தள்ளாத வயசுல கொடுக்கறாங்க. இன்னும் சொல்ல போனா மலக்குகள் நற்செய்தி சொல்றாங்க, இப்ராஹிமே உனக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது. அந்த அம்மா அங்க இருந்து கேட்டுட்டு இருக்கு. யாரு? இப்ராஹிம் நபி மனைவி தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறது. வானவர்கள் சொன்ன நற்செய்தியை கேட்குது. அந்த அம்மாக்கு நம்ப முடியல. என்னது புள்ளையா? எனக்கா? அழிந்து நான் புள்ள பேர் வேணாம். ஆனா அஜூசு நான் கிழவியா இருக்கிறேனே. ஹாதா பாலி ஷேகா, இந்த ஆள் கிழவனா இருக்கிறாரு, நானும் கிழவி இவரும் கிழவன், எங்களுக்கு புள்ளையா? இன்ன ஹாதால செய்வன் உஜாப். இது பெரிய ஆச்சரியமான மேட்டரா இருக்குது. அப்ப புள்ளைய கொடுக்கும்போது நம்பவே முடியாத வயசுல புள்ள என்ன நடந்தது? பவர்ல அங்கதான் நினைக்கும் போதுதான் கொடுப்பான். இப்ராஹிம் நபியா இருந்தாலும் சரி, நினைச்சாதான் கொடுப்பான், நினைக்கும் போதுதான் கொடுப்பான். அவர்தான் உண்டாக்கிறாரு. இந்த சாவுல மீது புள்ள இருக்குதா? நான் கேட்கிறேன். நாவல் அடங்கி இருக்கிறார பொண்டாட்டியாச்சும் உண்டா அவருக்கு? அவருக்கு பிள்ளை கேட்கலாம். அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. யார் வீட்டு பிள்ளையை தாம் பிள்ளை வெத்திலையில புள்ள பெற்றாருங்க. யார் வீட்டு பிள்ளை என்ன செய்யறாரா? வெத்திலையை கொடுத்துட்டு வந்தாரா? அந்த வெத்திலை சாப்பிட்டு அந்த அம்மா கர்ப்பமாச்சா, அதான் பிள்ளை வாப்பா தேடி வந்துச்சுன்னு கதையை கட்டிட்டு பக்கத்துல ஒரு அடக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்ன இல்ல, பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. இந்த மாதிரி இருந்த ஆட்கள் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு பிள்ளைய தாங்குறீங்க. எப்படி? எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க நீங்க? இதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, அவளையா கண்டுபிடிக்க இயலாது. கண்டுபிடிச்சாலும் ஒரு சக்தி கிடையாது. சக்தி அல்ல அதிகாரத்தை கொடுக்கவும் கிடையாது. அதுக்கு மேல இந்த இறந்து போன ஆளை புதைச்சி வச்சுக்கிட்டு இந்த தர்கா கண்டு கட்டுறீங்களே, அது இருக்க போய் தானே கேட்கறீங்க. கபூர்ஸ்தான்ல உன்னை அடைக்கணும் கேட்பானா? தெரியுமா? அட்ரஸ் எல்லாம் போயிருப்பாங்கல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு போட்டு பெரிய பில்டிங்க கட்டி என்ன செய்றீங்க? சொகுசு ஆக்குறீங்க. இது மார்க்கத்தில் உண்டா? இந்த மாதிரி கட்டுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா? பணக்காரர்களுக்கும் அவுலியாக்களுக்கும் மகான்களுக்கும் கபரை கட்டி வைக்கிறீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? மரணிப்பதற்கு மூத்தவருக்கு 5 நாள் இருக்குது. மூத்தாவதற்கு 5 நாளைக்கு முன்னாடி பயங்கர வேதனைப்படுறாங்க. மூச்சு ஆகுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயங்கி விழுவுறாங்க, அவ்வளவு தண்ணியை ஊத்துறாங்க, எந்திரிச்சு குளிக்கிறாங்க. இப்படி பலவிதமான தொல்லைக்கு உட்படுத்தப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்துக்கு சக்கராத்து நேரம், மரணத்தை நெருங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயுடைய மடியில நெஞ்சில சாய்ந்து கொண்டு 5 நாளைக்கு முன்னாடி, மௌத்தாவுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி
ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். காரணம், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் இறந்து போனவுடன் அவங்களை புதைத்து வைத்துவிட்டு அதை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். யார் வீட்டு பிள்ளையை தாம்புள்ள வெத்தலையில புள்ள வைத்தாருங்க. யார் வீட்டு பிள்ளை என்ன செய்யறாரு? வெத்தலையை கொடுத்துட்டு வந்தாரா, அந்த வெத்தலை சாப்பிட்டு அம்மா கற்பமாச்சா, அதான் பிள்ளை வாப்பா தேடி வந்துச்சுன்னு கதையை கட்டிட்டு பக்கத்துல ஒரு அழைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்ன இல்ல, கொண்டாடியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. இந்த மாதிரி இருந்த ஆட்கள் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு பிள்ளைய தாங்குறீங்க. எப்படி, எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க நீங்க? இதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, அவளைய கண்டுபிடிக்க இயலாது. கண்டுபிடிச்சாலும் ஒரு சக்தி கிடையாது. சக்தி அல்ல அதிகாரத்தை கொடுக்கவும் கிடையாது. அதுக்கு மேல இந்த இறந்து போன ஆளை புதைச்சி வச்சுக்கிட்டு இந்த தர்கா கண்டு கட்டுறீங்களே, அது இருக்க போய் தானே கேட்கறீங்க. கபூர்ஸ்தான்ல ஒண்ணு அழைக்கணும் கேட்பானா? தெரியுமா? அட்ரஸ் எல்லாம் போயிருப்பாங்கல்ல. நீங்க ஒரு ஆளுக்கு போட்டு பெரிய பில்டிங்க கட்டி என்ன செய்றீங்க? சொகுசு ஆக்குறீங்க. இது மார்க்கத்தில் உண்டா? இந்த மாதிரி கட்டுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா? பணக்காரர்களுக்கும் அவுலியாக்களுக்கும் மகான்களுக்கும் கபரை கட்டி வைக்கிறீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க? மரணிப்பதற்கு மூத்தவருக்கு 5 நாள் இருக்குது. மூத்தாவதற்கு 5 நாளைக்கு முன்னாடி பயங்கர வேதனைப்படுறாங்க. மூச்சு ஆகுறாங்க, எந்திரிக்கிறாங்க, மயங்கி விழுவுறாங்க, அவ்வளவு தண்ணியை ஊத்துறாங்க, எந்திரிச்சு குளிக்கிறாங்க. இப்படி பலவிதமான தொல்லைக்கு உட்படுத்தப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன மூத்துக்கு சக்கராத்து நேரம், மரணத்தை நெருங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயுடைய மடியில நெஞ்சில சாய்ந்து கொண்டு 5 நாளைக்கு முன்னாடி, மௌத்தாவுறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். காரணம், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்கள் இறந்து போனவுடன் அவங்களை புதைத்து வைத்துவிட்டு அதை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். இத ஆயிஷா நாயகி சொல்லிவிட்டு, இப்படி அவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால் லவ்லா தாலிக லஅப்ரஸு கப்ரஹு, இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் அவங்க கபரையும் தூக்கி கட்டிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாருக்கு 5 நாளைக்கு முன்னாடி நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்க இடத்துல யாரெல்லாம் தர்கா கட்டினார்களோ அங்க சாபம் இறங்குகிறது. அங்க ரஹமத்தை தேடி நீங்க போறீங்க. தர்காவுக்குள்ள போனா இறங்குறது என்ன? ரஹமத்து இல்ல, லானத்து இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய சாபம், கோப பார்வை இறங்கி கொண்டிருக்கு. நான் சொல்லல, நீங்களும் நாங்களும் அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லானல்லாஹ், அல்லாஹ் சாபத்தை இறக்குகிறான். யாருக்கு இறக்குகிறான்? இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக யார் ஆக்கினார்களோ அவர்கள் மீது சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நாகூர் தர்காவில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. பாசிப்பட்டினம் தர்காவில் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கு. இதை நீ நம்பலன்னா நபியை நம்பலன்னு அர்த்தம். இது நானா சொல்றேன்? நீயும் நானும் யாரை தலைவராக வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதராக நம்புகிறோமோ அவர் சொல்லுகிறார் சாபம் தான் இறங்குது. நீ சொல்ற ரஹ்மத் இறங்குதுங்கிற, அருள் பொங்குதுங்கிற, அருள் மணக்குது அறம் மணக்குதுன்னு பாட்டு படிக்கிற. அங்க போய் என்ன செய்வோம்? அருள போயிட்டு எங்க எங்க சாகுல் மீறான என்ன செய்யற? படிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சர்டிபிகேட் கொடுக்கறாங்க? அங்க இறங்குறதெல்லாம் சாபம். எந்த ஊர்ல தர்கா கட்டி இருக்கிறதோ அது ஒழிச்சு கட்டாத வரைக்கும் அங்க சாபம் இறங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கி கொண்டிருக்கிறதுங்கிற அளவுக்கு இது பயங்கரமான குற்றத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அவுலியார் கூப்பிடுறீங்களா? செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போனால் லா தஜாலு கப்ரி ஈதா, மக்களுக்கு சொன்னார்கள், என்னுடைய கபரை திருவிழா நடக்கும் இடம் ஆக்கிறாதீங்க. என்ன நமக்கு மௌத்தா போயிருவோம், நம்மளையும் பொதிச்சு வச்சு நம்மளுக்கு ஒரு விழா எடுத்து போடுவாங்க, அப்படி பண்ணிடக்கூடாது என்பதற்காக என்ன சொன்னாங்க? லா தஜாலு கப்ரி ஈதா, என்னுடைய கபூர்ல திருவிழா கொண்டாடி விடாதீர்கள், கண்பூரி இந்துரை விழா பேசக்கூடாது. அல்லாஹும்ம லா தஜால் கப்ரி வசன யூபத், இறைவா என்னுடைய கபரை ஒரு வழிபாட்டு தலம் ஆக்கி விடாதே. என்னுடைய அடக்கஸ்தலத்தில் யாரும் வழிபாடு செய்யக்கூடாது, உன்னையத்தான் வணங்க வேண்டும், என்னை வணங்கிடக்கூடாது. அதுக்கு நீ உதவி செய்யலான்னு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. மருமான கூப்பிடுறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? நான் உனக்கு ஒரு டியூட்டியை தர்றேன். என்ன டியூட்டி? லா ததா அலல் கப்ரம் முஸ்ரிஃபன் இல்லா சவைதஹு, உயர்த்தி கட்டப்பட்ட எந்த சமாதியா இருந்தாலும் இடிச்சு தகர்த்து தரமாட்டமாக்கிட்டு வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியாக ஆட்சி தலைவராக வந்தவங்க செஞ்ச வேலை என்ன?
சமாதிகள் உடைச்சாங்க. செத்து போன ஆளை போய் வணங்குற, இறைவனை வணங்க வேண்டிய இடத்துல பணத்தை பதிச்சு வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இடிச்சு தகர்க்கிறாங்க. மர்மோனை விட்டு இடிக்கிறாங்க. அப்ப முதல்ல தர்காவுக்கு அனுமதி இல்ல, கட்டக்கூடாது, கட்டினா சாபம், இருந்தாலும் இடிச்சிருந்தேன். எப்படிப்பா இது மார்க்க சின்னம் ஆச்சு? இது எப்படிப்பா மார்க்கத்தினுடைய அடையாளம் ஆயிடுச்சு? அது இல்லைங்கிற சாபம் இறங்குறது ரொம்பலாம் போக வேணாம், நம்மளே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? சந்திரன் கூட கொண்டாடுவானா, போஸ்டர் அடிப்பானா, நோட்டீஸ் அடிப்பான பார்த்திருக்கிறீங்களா? அதுலயே சாபத்தை அழகா காட்டுவான். எப்படி? இந்த நாகூர் கந்தூரி நடக்க இருக்கிறது, கோட்டப்பட்டின ராவுத்தரப்பா கந்தூரி நடக்க இருக்கிறது, அதுல ஒயிலாட்டம், கைலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், கும்பிட்டாலும் நடக்க இருக்கிறது. அதுபோக ஜெயபிரதா அவர்களுடைய, அந்த காலத்துல ஜெயபிரதா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்ப என்ன குஷ்பு அது போச்சா, அது புதுசா கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நடிகை பேரை போட்டு அவங்களுடைய டான்ஸ் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு மகானுடைய நல்லாசி பெற்று செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம். இதை பார்த்துட்டு மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. இந்த டான்ஸையும் ஆட்டத்தையும் பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பெற சொல்றாங்கன்னா இறங்குறது என்னன்னு விளங்குதா? இறங்குறது என்ன? ரஹ்மத்தா, லாபத்து இறங்குதா, சாபம் இறங்குதா, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்குதா? அட நீனே மகான்னு சொல்ற, அவர் முன்னாடி அவுத்து போட்டு ஆடுறீங்க. என்ன மகானு? நீ நம்புறியா? முதல்ல நீ மகான்னு நினைச்சா அங்க அவுத்து போட்டு ஆடுவியா? சூதாட்டம் பண்ணுவியா? கந்திரிகள்ல சூதாட்டம் பண்றானா இல்லையா? கந்திரிகள்ல சாராயம் விற்கிறானா இல்லையா? கள்ளச்சாராயம் விற்கிறானா இல்லையா? இப்ப டாஸ்மாக் வந்துருச்சு, விற்க மாட்டான், கட்டுப்படி ஆகாது, முதல் தானே இல்லையா? அப்ப எல்லா விபச்சாரம் தான் இல்லையா? இன்னும் சொல்ல போன தர்காக்கு போற பாதி பேர் அதுதான் போறான். அவளியா பார்க்க போறாங்க, கலர் பார்க்க போறாங்கிறான். கேட்டா எங்கடா வந்தீங்கன்னா கலர் பார்க்க தான் வந்தோம். கலர் அர்த்தம் பொம்பளைக்கு பேர் கலர்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் எல்லாம் ஒயிட் ஒயிட்டா இருப்பாங்களே, பிளேன் கலர் தான் இருக்கு அதிகபட்சமா பார்த்தா. பெண்கள் கலர் கலரா போடுவாங்க. அதுக்கு என்ன செய்யறான்? எங்கடா வந்தீங்க? நான் உங்களுக்கு இதெல்லாம் கலர் பார்க்கத்தான் வந்து யார் நம்புறா? எப்படி நம்புவாங்க? இதுதான் பேட்ரு. அப்ப என்ன இறங்குது? கலர் பார்க்கத்தான் வரலன்னு நம்ம எப்ப சொன்னானோ அப்ப இறங்குறது வேறன்னு வழங்குதா? அப்ப அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய ஒரு விஷயமாக தர்காக்கள் இருக்கும் பொழுது, தர்காக்கள் கட்டுவது, அங்க கும்பிடுவது, சந்தனக்கூடு நடத்துவது, கொடிமலை எல்லாம் காப்பி. எதனால இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த எஸ்பி பட்டணத்தில் உள்ள உலமாக்களும் பெரியோர்களும் உங்கள் ஜமாத்தார்களும் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன யோசிக்கணும்? இது எப்படி வந்தது? நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் வந்து அரபு நாட்டுக்கு இறக்குமதி கிடையாது. எங்க அப்பனா இருந்தாலும் உங்க அப்பன் பாட்டனா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் இங்கேதான் பிறந்தோம். நம்முடைய 5 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி நீங்க ராமசாமியாவோ நான் கந்தசாமியாவோ இருந்திருப்பேன். அவங்க கற்பாயாவோ இவங்க மூக்காயாவோ இருந்திருப்பார்கள். 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம், இஸ்லாத்துக்கு வந்துட்டோமா? எதுக்கு வந்தோம்? ஒரு சமத்துவம் சகோதரத்துவமா இருக்கும் கொள்கை விளங்கலாம் வரல. எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்காங்க, நல்லா சோறு போடுறாங்க, சமமா சாப்பிடுறாங்க, சகல உட்காந்து வெட்டலாம். அதுக்காக வேண்டி அந்த காலத்துல நினைச்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவனு என்னன்னு கேட்டா நடந்த உண்மை, பொய் சொல்லல, நிஜமா வரலாறு இது. அப்ப இது தொண்டி எஸ்பி படத்தில் இஸ்லாத்து வந்திருப்பாங்கல்ல,
வந்தவுடனே என்ன செய்யறதுன்னா இஸ்லாத்துக்கு வந்த உடனே கோயில்ல திருவிழான்னு போடுவாங்களா அங்க போயிருவான். இஸ்லாத்துக்கு வந்துருவான், திருவிழான்னு அங்க போயிருவான். ஏன் அங்க ஜாலியா என்டர்டைன்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அங்க போக ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி போனோன்னு என்ன செய்யுங்க, அஜயகுமார் ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க, அதெல்லாம் வேணாடுறதால அங்க வந்தீங்க, ஏன் அங்க போறீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுல எங்களுக்கு விட முடியல, எங்களுக்கு வேணும். அது மாதிரி என்ன செய்வான், அபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணு போயிருவாங்க. அப்ப அஜய் சொல்லுவாரா, சரி அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அதெல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க போகல. எப்படி கதை, அங்க போறோம்ல அந்த பாட்டு வச்சு இங்க வை, அந்த டான்ஸ் இங்க வை, அந்த காம கல்யாணத்துக்கு இங்க கொண்டாந்து வை, நாங்க வர்றோம் அப்படின்னாங்களா. அப்படியா, அப்ப எவனா சாப்பிட்டேன் மண்டைய போட்டவனே அவளியா எடு, கூட எடு, கொடியேற்றது எடு, அப்பாடு கச்சேரி வை. எதுக்காக வேண்டி அங்க போறவனை தடுத்து நிறுத்துறோம்னு சொல்லி தான் உண்டாக்குனாங்க. மார்க்க அடிப்படையில் உண்டாக்கப்படல. எதுக்கு உண்டாக்குனாங்க, அங்க போயிடக்கூடாது. இது எப்படி இருக்கு தெரியுமில்ல, சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. ராமசாமி சாராயம் கிடைச்சிருக்காரு, எல்லாம் போய் ராமசாமி குடிக்கிறாங்க. யோசிக்கிறான், எல்லாம் ராமசாமி குடிக்கிறாங்களே, அப்துல் கார் நீ ஒரு சாராய கடை வைப்பா, எல்லாம் அப்துல் கார் வந்து குடிங்க. அட ரெண்டு ஒண்ணுதானடா, குடிக்கிற சாராயம் நீ ராமசாமியில குடிச்சா என்ன, நீ அப்துல் கார் குடிச்சா என்ன, சாராயம் தானே. இது என்ன செஞ்சிருக்கனே, சாராயம் குடிக்காதலான்னு சொல்றதுக்கு பதிலா நீ அப்துல் கார் குடிக்காத இங்க வந்து குடிச்சுக்க, நம்மளே உண்டாக்கிடுவோம். இந்த மாதிரி தாங்க உண்டானது எல்லாம். உண்டியல் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், கொடிமரம், உண்டியல், மயிலரகு எல்லாம் பாத்தீங்களா, எல்லாமே அப்படி அச்சு அசலா இருக்கும். கூடு தேரு மாத்தின பேர் மட்டும் தான் நினைச்சிருக்கேன், மாறிக்கிறோம். அதே ஆட்டம், பாட்டக்கர காட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் அப்படியே சேம் விளங்குதா. எங்க இருந்து வச்சு விளங்குதா, இதனுடைய ஊற்று என்ன விளங்குதா, எப்படி திணிக்கப்பட்டது விளங்குதா. இதை சொன்னா நாங்க புதுமா, நம்மளுக்கு பேர் என்னது புதுசா சொல்றாங்க. எது புதுசு, கரகாட்டம் புதுசா, இல்லங்கிறது புதுசா, ஒயிலாட்டம் புதுசா, காம களியாட்டம் புதுசா, நாங்க சொல்ற புதுசா. நீ புதுசு, நீ சொல்லக்கூடிய அந்த ஆட்டம் பாட்டம் தர்கா புதுசு. 1400 வருஷத்துக்கு முந்தைய தர்கா இல்ல, இப்ப கட்டு நீ தான் புதுசு. நாங்க இல்லங்கிறது 1400 வருஷத்துக்கு பழச பேசுறோம். நம்ம சொன்னோம், நமக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, புதுசா சொல்றோம். எதுடா புதுசு, குரான் புதுசா, எல்லாத்துக்கும் முந்தின குரான் தானே, குரான் உள்ளதுன்னு சொல்றோம். நபி புதுசா போன வருஷம் பிறந்தவரா நபி, முகமது நபி 2011 உள்ளவரா, அவர் சொன்னது சொல்றோம். நம்ம கடை புதுசா சொல்றாங்க, புதுசு ஒண்ணும் புதுசு கிடையாது. 1400 வருஷத்துக்கு முந்தி என்ன இருந்துச்சோ அந்த மார்க்கத்தை தூய்மையா சொல்றமே தவிர, அதை எடுத்துதான் சொல்றமே தவிர ஒண்ணு கூட புதுசா உண்டாக்கல. நீ புதுசா உண்டாக்கணும்னா ஒளின்னு சொல்றோம். நீ எந்த கட்டத்தை கொண்டு வா, பாத்தியாவை கொண்டு வா, தட்டை கொண்டு வா, தாயத்தை கொண்டு வா. 1400 வருஷத்து ஆதாரத்தை காட்ட இயலுமா, காட்ட இயலாது. எதை காட்டுவ, 100 வருஷமா இருக்குது, 200 வருஷமா இருக்குது. அப்ப அல்லாஹ் ஒளியா செஞ்சாங்க, அந்த ஒளியா சொன்னாங்க, இதுதான் சொல்லுவியே தவிர அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்க காட்ட இயலுமா? நீ சொல்ற மௌலுதாவட்டும், மீலாதாவட்டும், கந்தூரியாவட்டும், வேற என்ன சடங்கா, மேகராஜ் கந்தூரியாவட்டும், எதை வேணா எடுத்துக்க. இதுக்கெல்லாம் எப்ப லைஃப் என்ன, 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். நாங்க சொல்லுவதனுடைய லைஃப் 1400 வருஷம். 1400 வருஷத்துக்கு முன்னால் தர்கா இல்லை. நபி வாழ்ந்த காலத்தில் தர்கா இல்லை, சட்டம் இல்லை, பாத்தியா இல்லை, இதே மாதிரி சடங்கு சம்பிரதாயம், வரதட்சணை இல்லை, வட்டி இல்லை. அதை நோக்கி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை இந்த எஸ்பி பண்ண மக்களுக்காக மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது, அதை சொல்லி முடித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த பள்ளிவாசல் ஒன்று பூட்டப்பட்டு இருக்கிறது, அதிகாரிகளுடைய அயோக்கியத்தனத்தினால் அது பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஒரு சிம்பிள் வேலை, நம்ம சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்க நினைச்சோம்னு சொன்னா இப்ப கூட உள்ள போயிடலாம். அந்த மாதிரி நம்ம சட்டத்தின்படி போன ஒரு சட்டப்படியே தான் தோலை உரிக்கணும்னு நம்ம சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். அப்படி நூல் பிடிச்ச மாதிரி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த ஜமாத் இருக்கிறது. ஆனால் என்ன செய்யறோம், இது என்ன நம்ம காரணமா? பள்ளிவாசல் ஒரு நபருடைய சொத்து, அவர் சொந்த செலவில் கட்டி கொடுக்கிறார், அவர் தான் சம்பளம் கொடுக்கிறார், அவர் தான் எல்லா விதமான செலவுகளும் பண்ணுகிறார். அவர் யாரு அதை கட்டி கொடுக்கிறார்? அவரு குர்ஆன் நபி 1400 வருஷத்துக்கு முந்தின மார்க்கம் தான் என் பள்ளியில நடக்கணும், 300 வருஷத்துக்கு முன்ன வேணாம், 400 வருஷத்துக்கு முந்தி வந்ததெல்லாம் எனக்கு வேணாம், நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது தான் நான் ஒத்துக்குருவேன், அப்படியான பள்ளிவாசலா இருக்கும், அதை தௌஹீத் ஜமாஅத் செய்யுங்கன்னு சொன்னார்னா நீ நேர்மையால என்ன பண்ணன? சம்பந்தப்பட்ட ஆளு அவர் காசு வசூலா பண்ணாரு, ஊர் மக்கள்கிட்ட காசு வாங்கினாரா? ஊர் நபர் சொந்த காசு, அவரு ஒரு பள்ளிவாசல் நிறுவனம் பண்றாரு, அவர் விரும்பினார்னா வேற மாதிரி என்ன செய்வாரு, அவருக்கு சரின்னு வர்றதை பண்ணுவாருன்னு நீங்க பாட்டுக்கு ஒதுங்கி என்னமோ போயா ரோசக்காரமா நீங்க போயிடணும். அது உங்கள்கிட்ட இருக்கிற வசதிகளுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பக்கத்துல ஏத்தாப்புலையோ இன்னொரு 40 பள்ளிவாசல கட்டி கூட வைக்கலாம்,
அதை விட்டுப்புட்டு இதுல விவகாரம் பண்ணா பூட்டுவான்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படிதான் இருக்கிறான் அதிகாரிகள். கோயில் தான் பூட்ட மாட்டாங்க, பள்ளிவாசல பூட்டுறது சாவி நயமா இருப்பான். ஆர்டிஓல இருந்து கலெக்டர்ல இருந்து இந்த வேலையை தான் செய்யறாங்க. பள்ளிவாசல் அவங்களுக்கு என்னது? அயோத்தியில் ஆரம்பிச்சது, பாபர் மசூதியில பூட்டினதுனால போனது. அன்னைக்கு தூக்கி பூட்ட கலைச்சிருந்தாங்கன்னா ஒண்ணும் இறந்திருக்க மாட்டோம். பள்ளிவாசல் அப்படி கிளிக்கிறையா போச்சு. எவன்றா பொசிஷன் இருக்கு தொடர்ந்து வழிபாடு நடத்துக்கலாம்னு சொல்ல மாட்டான். ஏன்? நம்ம இறைவனை வணங்குறது அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ கல்லு மண்ண இறைவன் அது மட்டும் கரெக்டா நடந்துடணுமா? நம்ம சரி முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்டது வழிபாடு நாங்க நிறுத்த மாட்டோம். யாரு கையில பொசிஷன் இருக்கோ அவன் நடத்த கோர்ட்ல போய் பாத்துக்க. இது தானே ஒரு அதிகாரி சொல்லணும். கோர்ட்ல யாருக்கு உங்களுடைய வேலை என்ன? யாருக்கு உரிய தீர்ப்பளிக்க போலீஸுக்கு அதிகாரம் இருக்கா? கலெக்டருக்கு அதிகாரம் இருக்குதா? ஆர்டிஓ நீதிபதி பேரா இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் இருக்குதா? ஆர்டிஓக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்ப யார்கிட்ட இருக்குது அதைத்தான் சொல்ல முடியும். யாருக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. ஸ்டேட்டஸ் கோ இப்ப என்ன இருக்குது? யார் கையில யார் வச்சிருந்தா, யார் சும்மா நடத்த அறிவிச்சிருந்தா வச்சுக்க. நீ சொந்தம் கொண்டாரே கோர்ட்டுக்கு போ. ஒரு நிமிஷத்தில் முடித்திருந்தால் இது கூட்டப்பட்டிருக்குமா? பள்ளிவாசல் வைக்கப்பட்டிருக்குமா? நீ என்ன சொந்தம் கொண்டாரே ஒரு மனுஷன் சொத்துன்னு தெரிஞ்சா இல்லையா? ஒரு மனிதனுடைய பள்ளி அவரே தர விரும்பாடி நம்ம ஏன் கேட்கணும்? யார் அதை சொந்தக்காரரா இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு தர விரும்பல. இதை மாற்றி வைங்க. எங்களுக்கு ஒரு சுன்ன ஜமாத் உங்க ஆள் வந்து எங்க கையில் ஒரு பள்ளியை கண்டுபிட்டு திரும்பி வர்றாரு. நீங்க உங்களுக்கு பிடிக்கல, நாங்க மௌலுது ஓத போறோம், நீங்க வெளியே இருங்கன்னா இந்த சாவி போயிட்டு இருப்போமே. அட தந்தவனுக்கு உனக்கு நஷ்டம் ஏற்பட்டு எனக்கு என்னப்பா? நீ நன்மைக்காக கொடுத்தது வேணாம், நீ போய்கிட்டே இரு. சரி பள்ளியாசல் விட்டுருவோம். உலகத்திலேயே ஒரு சொத்து விஷயம் உங்களுக்கு சொந்தம் கொண்டாடல, நானும் ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறேன், இன்னும் பர்பஸ்ன்னு வச்சிருக்கிறேன், நான் நினைச்சதை மாத்துவேன். இதுல உங்களுக்கு என்ன இருக்குங்க? மாத்திரம் போயிட்டு ரோசக்காரர்களுக்கு என்ன செய்யணும்? அப்படி போய் இருந்தால் இது பஞ்சாயத்து வந்திருக்காது. பள்ளிவாசல இல்ல இருக்கவும் செய்கிறது. உங்க சொந்த காசுல கட்டினா அதுவும் இல்ல. அட சொந்தக்கார பள்ளிக்கு சொந்தக்காரன் அவன் தான் கட்டினா ஒருத்தான். அந்த கொடுத்த கட்டணம் வந்து வேற மாதிரி மாத்திரம் நிர்வாகம் அந்த தான் பண்ணார், சம்பளமே அந்த தான் கொடுத்தாரு. அவங்கள வச்சு பார்க்கும் பொழுது கூட சம்பளம் எல்லா செலவும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? தௌஹீத் ஜமாத் இருப்பெல்லாம் நடக்கணும். என்ன செய்யணும்? நீங்க போலீஸ் என்ன செஞ்சிருக்கணும், கலெக்டர் என்ன செஞ்சிருக்கணும், உலகமாக அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்ப அதிகாரிகள் இந்த வேலையை நீங்க பண்றீங்க. அப்ப இந்த ஜமாத்தாக என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு நேர்மையான யாருமே இல்லையா? ஏன்டா பள்ளிவாசல பூட்ட போறீங்க? அவங்க கையில எல்லாமே இருக்குது. பேப்பர் கேப்பர் நிக்குமா? கோர்ட்டுக்கு போனாலும் 1 வருஷமோ 1.5 வருஷமோ ஆகட்டுமே, தீர்ப்பு உனக்கு சாதகம் வரப்போகுதா? ஜமாத்து காசு அழிச்சதுதான் மிச்சம். நாங்க செலவழிச்சதுக்கு பள்ளிவாசல் வந்துட போகுது. நீ செலவழிச்ச வேஸ்ட் தானே. வக்கீலும் கோர்ட்டும் அழைச்சது நிர்வாகிகள் சாப்பிடுறவங்க காசு, அதுக்காக ஜமாத்தெல்லாம் பணத்தை கொடுக்குறீங்க. கண்டிப்பா நீங்க வச்சுக்கிற பேப்பர் வச்சுக்கிற இந்த இடத்தை மீட்க முடியாது. எந்த சட்டக்கருவிலும் உங்களுக்கு வரவே வராது. எந்த கிறுக்கு வக்கீல் போய் கேட்டாலும் சொல்லுவான் இது எப்படி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்துக்காக வேண்டி மக்களுடைய பணத்தை போட்டு செலவழிச்சா வீணாக்குறீங்க. நாங்க செலவழிக்கிறோம்னா இருக்காரு பத்திரம் அம்புட்டு கொடுத்தவர், தானம் கொடுத்தவர் இருக்கிறாரு, எழுத்தவர் இருக்காரு, பத்திரம் இருக்கிறது, எல்லாமே வந்து ஆதாரத்தோடு வைத்துக் கொண்டு நாங்க என்ன செய்யறோம்? ஒரு களத்தில் இறங்குறோம்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்பதற்கு அர்த்தம் இருக்கிறது. இப்படி அர்த்தமற்ற ஒரு செயலை சொல்லி பள்ளிவாசல் பூட்டிவிட்டு நாங்க பூட்டணும், பூட்ட சொன்ன நீனா நாங்களா, ஆதி ஓட்ட போன நீனா நாங்களா? உடைக்கலாம், உடைக்க நினைச்சா உடைக்கலாம், வேண்டியதில்லை. நம்ம செய்வோம், எல்லாமே நம்ம செய்வோம். ஒரு உடைக்கிறதா இருந்தாலும் சொல்லிட்டு உடைப்போம். உடைக்கிறதா இருந்தாலும் அது மாதிரி ஒரு நேரம் வந்தா கூட என்ன செய்வோம்? நாங்க வந்து சாவு எதுக்கும் பயப்பட மாட்டோம். எங்களை ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் துவக்கத்தில் இருந்தே போலீஸ், ராணுவம், துப்பாக்கி இதெல்லாம் மிரட்டெல்லாம் பார்த்து நாங்க பார்க்காத ஜெயில் கிடையாது. நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருப்போமே தவிர பின்வாங்கி, ஆனா கண்ட்ரோல கட்டுப்பாடா இருப்போம். தேவையாண்டி இறங்கணும்னு சொன்னா சாவதற்கு துணி தான் இறங்கும். சும்மா ஃபார்மாலிட்டி அறிவிப்பே செய்ய மாட்டோம். அதாவது சொல்லிட்டு போறது இது ஃபார்மாலிட்டி. நாங்க இறங்க முடிவெடுத்தா அழகா ட்ரைனிங் கொடுத்து கிளாஸ் நடத்தி யார் யாருக்கு என்ன டியூட்டின்னு கொடுத்து எதை எங்க அப்படிலாம் திட்டமுறை செய்ய தெரியும். சட்டத்தை கையில் எடுத்த வழிமுறையை நம்ம துவக்கி வைக்க கூடாது, இன்னும் போராடி பார்ப்போம் என்கிற வகையில் தானே தவிர கோழைத்தனத்தினால இல்லை. இது வேற ஒரு பேரை சொல்லி கூட்டி இருக்கிறோம், அப்படி வாங்க போறது ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நாள் அது போக மாட்டோம். அப்படி கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம். முடிவெடுத்து செய்வோமே தவிர முடிவு இல்லாமல் போய் கிறுக்குத்தனமான வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம். அதிகாரம் புரிஞ்சுக்கிறேன்னு இந்த புதிய ஆட்சி ஒன்று அமைந்திருக்கிறது. ஒழுங்கா ரிப்போர்ட் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கோயில் போட்டு ஒத்துக்குருவியா? வழிபாடு நடத்தாம எங்க பள்ளிவாசல கொண்டு ஒரு சாமியை கொண்டு வச்சுட்டு அதுக்கு வழிபாடு நடக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா பாபு திறந்து விட்டீங்க. பள்ளிவாசலுக்குள்ள வச்ச சிலைக்கே பூஜை நடத்துவது அவசியம் நீ நினைக்கிற? எங்க காசுல கட்டின எங்க பள்ளிவாசல்ல எங்களுடைய இறைவனை தொழுகை நடத்துவதற்கு தடுத்து யாரு? இதெல்லாம் தீர்ப்பு வாங்கின பிறகு இது காரணமாக இருந்த அதிகாரிகள் எல்லாம் சட்டவிரோதமான செயலுக்காக மறுவழக்கு நம்ம போடுவோம்.
சட்டத்தின்படி தண்டிச்சு அவர்களுக்கு பாடம் கற்பிப்போம். அது வேற விஷயம். எஸ்பி பட்டின மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் ஒருத்தர் இதுல உங்களுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. நீங்க எங்க கொள்கை சரின்னு நினைக்கும் போது நீங்க வாங்க, நாங்க உங்க கொள்கை சரின்னு நினைச்சா நாங்க வருவோம். அது அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா இதுல என்ன நியாயம் நீங்க பார்க்கணும். நீங்க எங்க சார்ந்து இருக்குது அவங்க சார்பில் பேசாதீங்க. இதுல உள்ள உண்மை என்ன? யாரா எதிரியா இருந்தாலும் இதா குல்தும் பாதிலு, பேசுனா நேர்மையா பேசுங்க, நீதமா பேசுங்க. உலவுக்கான உடைய குடும்பா உன் சொந்தக்காரனா இருந்தா கூட நேர்மையா பேசுங்க, நேர்மையா பேசுங்க. இது உங்களுக்கு சொந்தமா? உங்களுக்கு இதுக்காக வசூல் பண்ணீங்களா? சந்தா கேட்டீங்களா? மக்கள் காசு இருக்குதா? ஒரு மனிதனுடைய காசா இல்லையா? அவர் கொடுக்க விரும்பலையா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க வற்புறுத்துறீங்க? அப்புறம் எப்படி சொந்தம் கொண்டாடுறீங்க? இப்படி ஒருத்தம் கூட கேட்க மாட்டீங்களா? நியாயங்களை யாருமே பேச மாட்டீங்களா? அந்த மக்களுக்கு நீங்க புரிய வைக்க மாட்டீங்களா? அந்த சட்டம் எதுக்காக இது செய்யணும்? நாளைக்கு நீங்கள் இப்படி கூட்டிட்டீங்க, இதுக்கு நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தலன்னு சொன்னா நாளைக்கு ஒரு புள்ளியா போட்டுவான். அது வேற மாதிரி ஆளுக்கு, ராமகோபால மாதிரி ஆளுக்கு வேற மாதிரி செய்வான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுதான் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எஸ்பி பட்டின விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிவாசல் பூட்டப்பட்டதற்கு உள்ளூர் ஜமாத்தார்கள், அங்கு உள்ள உலமாக்கள் சொல்லக்கூடியவர்கள், போலீஸ்காரர்கள், கலெக்டர், ஆர்டிஓ, லஞ்ச ஊரில் ஊறி திளைத்து போய் மாவட்டத்தை நாசக்கேடாக்கின வருவாய்த்துறையினர் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பாரதூரமான விளைவை செய்திருக்கிறீர்கள். நீதிமன்ற தீர்ப்பும் சரியாக வரும். பிறகு உங்களை எல்லாம் கம்பி எண்ண வைக்கிறது, சட்டை கொண்ட வைப்பதற்கும் தனி வழக்கு போடுவோம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா? இமாம்களை பின்பற்றலாமா? சஹாபாக்களை பின்பற்றலாமா? இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் விஜய் அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ₹400, வெளிநாடு ₹2300, தனி இதழ் ₹8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். Allah